உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்களுக்கான இன்றைய காணொளியில் கம்பராமாயணம் பகுதி 6. தாடகை ஓர் அரக்கி, இரக்கமில்லாதவள். இந்த தண்டகாரண்ய வனமே அவள் கொடுமைக்கு ஆளாகிவிட்டது. சிங்கமும் புலியும் கூட அவளை கண்டால் அஞ்சி நடுங்கிவிடும். உயிர்களை கண்டால் அவள் வெறி கொண்டு அழிப்பாள். அவற்றின் குருதியை குடிப்பாள், எலும்புகளை முறிப்பாள், ஆலகால விஷம் போல சுற்றுப்புறத்தை சுட்டு எரிப்பாள். அவள் இங்கு உலவித் திரிகிறாள் என்று அவளை பற்றிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்குள் எதிர்பாராத விதமாக கோர வடிவம் உடைய அந்த அரக்கி அவர்கள் முன் வந்து நின்றாள். மனித வாடை அவளை அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. இடியின் ஒலியை இதுவரை வானின் மடியில் தான் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது முதன்முறையாக பெண்ணின் குரலில் இடி பேசுவதை கேட்டார்கள். மின்னல் என்பதை மழை மேகத்தில் தான் கண்டிருக்கிறார்கள். அதை பின்னிய சடையுடைய அவ்வரக்கியின் கோர சிரிப்பில் காண முடிந்தது. அவள் மலை ஒன்று அசைந்து வருவதைப் போல அவர்கள் முன் இவர்களை தாக்கும் போக்கில் அவள் நடந்து வருவதைக் கண்டனர். நீங்கள் மணிமுடி தரிக்கும் மன்னவனின் சிறுவர்கள் என்பது எனக்கு தெரியும். வற்றி உலர்ந்த தவசிகளை பற்றி தின்று என் பற்கள் கூர் மழுங்கிவிட்டன. செங்காயாக சிவந்து கிடக்கும் கனிகள் நீங்கள். சுவை மிக்கவர்கள். நெய்யும் சோறும் நித்தம் தின்று கொழு கொழுத்து உள்ள மழலைகள் நீங்கள். காத்திருந்த எனக்கு வாய்த்த நல் உணவாக அமைகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு சூலப்படை எடுத்து அவர்களை நோக்கி எறிந்தாள். வில் ஏந்திய வீரன் ராமன் தன் வீரத்தை காட்ட அம்பு ஒன்று ஏவினான். அது அவள் ஏவிய சூலத்தை இருகூறு ஆக்கியது. சூலம் தாங்கிய அவள் அதை இழந்து ஓலம் இட்டாள். மறுபடியும் அவள் போர்க்கோலம் கொண்டாள். பெண் என்பதால் அவளை கொல்ல தயங்கினான். அவள் பேயாக மாறிவிட்டதால் அவளை அடக்க வேண்டியது அவன் கடமையாகியது. அவள் போர் தொடங்குவதால் இவன் செயல்பட வேண்டியது ஆயிற்று. சேலை கட்டியவள் அவள் மீது வேலை எறிவது தகாது என்று எண்ணினான். அடித்து துரத்துவது என்று ஆரம்பத்தில் எண்ணினான். அதற்கு முனிவனின் அனுமதி கிடைக்கவில்லை. பெண் கொலை புரிதல் பெரும் பழி உண்டாக்கும் என்று தயங்கினான். அப்போது தவ முனிவர் கொலையிற் கொடியரை களைதல் களை பிடுங்குதற்கு சமமாகும். அது நாட்டு அரசனின் கடமையாகும். தீயவரை ஒழித்தால்தான் உலகில் நன்மை நிலைத்திருக்கும். நீ தனிப்பட்ட மனிதன் என்றால் தயங்கலாம். நீ அரச மகன். உனக்கு தீயோரை ஒருத்தல் கடமையாகும். இது உன் தந்தை செய்ய வேண்டிய கடமை. அதை அவர் இதுவரை செய்யாமல் தாமதித்தது பெரும் தவறு. நீ அவளை இரக்கம் காட்டி விட்டுவிட்டால் நீ அஞ்சி அகன்றாய் என்று உலகம் பேசும். கோழை என்று ஏழையர் பலர் கூறுவர். தருமத்தின் முன்னால் ஆண் பெண் பேதம் பார்ப்பது கிடையாது. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று பேசி பேதம் காட்டுவது அரச நெறியாகாது. ராமன் அவர் கூறியவற்றை பொறுமையாய் கேட்டான். இனி தாமதித்து பயனில்லை. விசுவாமித்திரர் வாக்குதான் வேத வாக்கு. அதற்கு மேல் சான்றுகள் தேவையில்லை என்பதை உணர்ந்தான். அதற்கு மேல் வாதங்கள் தொடரவில்லை. ராமன் ஏவிய முதல் அம்பு அவள் சூலத்தை முறித்தது. அடுத்துவிட்ட அம்பு அவள் மார்பகத்தை துளைத்து முதுகுப்புறம் வெளியேறியது. குருதி கொப்பளித்தது. அதில் அவள் நீராடினாள். செக்க சிவந்த வானம் தரையில் சாய்ந்ததைப் போல அவள் தரையில் விழுந்தாள். கருப்பி என்று பேசப்பட்டவள் செவ்வலரி மலரானாள். மண் சிவந்தது. அதில் அவள் கண் சிவந்து துடித்து கதறினாள். அந்த ஒலி யானையின் பிளிரல் போல் நாற்புறமும் சிதறியது. ராவணனது கொடிக்கம்பம் சாய்ந்ததைப் போல இந்த கொடிய கம்பம் கீழே விழுந்தது. ராவணன் அழிவை முன்கூட்டி அறிவிப்பது போல் இந்த சாய்வு காணப்பட்டது. இதை கண்ட வானவர் ஆரவாரித்தனர், மகிழ்ச்சி அடைந்தனர். தீமை அழியவும் அறம் தழைக்கவும் ராமன் சரம் செயல்பட்டதை அறிந்து அவர்கள் ஆசி கூறினர். மாவீரன் இவன் என்று தேவேந்திரன் பாராட்டினான். தேவர்கள் தெய்வ படை கருவிகள் சிலவற்றை ராமனிடம் தருக என்று அறிவித்தனர். மாமுனிவனும் தேவர்களின் ஏவல் கேட்டு ராமனுக்கு படை கருவிகளை தந்தான். அவற்றோடு எய்யும் ஆற்றலையும் கற்பித்தான். அரிய படைப்பயிற்சி அவனுக்கு கிடைத்தது. ஆற்றல் மிக்க படைக்கருவிகள் அவனை அடைந்தன. தாடகை தரையில் பட ராமன் வில்லை வளைத்தான். இது அவனுக்கு வெற்றியை தந்தது. அவன் வீரம் பாராட்டப்பட்டது. எனினும் அவன் ஒரு பெண்ணை கொலை செய்தான் என்ற பெரும் பழியும் அவனை சூழ்ந்தது. இதை கூனி கைகேயிடம் உரையாடலில் குறிப்பிடுகிறாள்.
தாடகையின் வீழ்ச்சி அரக்கர்களின் தாழ்ச்சிக்கு ஆரம்ப நிலை. அவர்கள் அழிவுக்கு பிள்ளையார் சுழி. அடுத்து அவள் மைந்தர்கள் சுபாகுவும் மாரீஷனும் ராமனை எதிர்க்கின்றனர். அதற்கு உரிய சூழல் உருவாகியது.